இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விரிவரைந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 4. வான்மதி பூங்குழலியை துரத்த பூங்குழலி அவளிடமிருந்து தப்பிக்க ஓடியவள் எதிரே வந்தவனை கவனிக்காமல் அவன் மீது இடித்து கீழே விழப்போனாள். கீழே விழப்போனவளை இடுப்பை வளைத்து பிடித்தான் ருத்ரன். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இருவரின் கண்களும் ஒன்றோடு ஒன்று உறவாட இதுவரை உணர்ந்திடாத அறிந்திராத மெல்லிய அழகான உணர்வை பெற்ற ஆடவனோ அவளின் இடுப்பில் மேலும் அழுத்தம் கொடுக்க அதில் துள்ளிய பெண் அவளோ அவனை பார்க்கவும் முடியாமல் அவனிடமிருந்து ஓடிச் சென்று தன் அக்காவின் பின்னே ஒழிந்து கொண்டாள். பெண் அவளின் மருண்ட விழிகளை கண்ட ஆடவனோ ஒரு நிமிடம் சொக்கித்தான் போனான். அழகு தேவதையாய் காட்சியளித்தவளை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரன். நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வான்மதி, ஹலோ சார், யார் நீங்கள்? இப்படித்தான் முன்ன பின்ன தெரியாத பொண்ணை அணைச்சிட்டு நிற்பீங்களா என்று சத்தம் போட்டாள். எங்கே அவனின் கவனம் எங்கே இருந்தால்தானே? நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த கைலாஷ், என்ன பேச்சு பேசுகிற இந்த பொண்ணு என நினைத்தவன் தன் அண்ணனை பார்க்க அவனின் செயலில் குழம்பி நின்றவன், அண்ணா என்ன பண்ற என்று அவனின் தோலை உலுக்கினான். என்னடா என்றவனை, அது சரி, எந்த சிந்தனையில் இருக்க நீ? அந்த பொண்ணு என்னமோ கேட்குறாங்க, பதில் சொல்லு. எவ என்றவன் எதிரே நின்றவளை பார்த்து, எங்கடா பொண்ணு நிற்குதுன்னு சொன்ன, யாரையுமே காணோம், உனக்கு என்ன கண் எதுவும் தெரியலையா என்ன என்று தேடுவது போல பாவனை செய்தான். ஹலோ ஹலோ, என்ன ஒரு மார்க்கமாக பேசிகிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு பொண்ணா தெரியலையா? அதை விடுங்க, உங்கள் கண்ணுக்கு நான் எப்படி தெரிஞ்சா என்ன? எதுக்காக ஏன் தங்கச்சியை கட்டிப்பிடிச்சிங்கன்னு கேட்டேன். ஏய் போதும் நிறுத்து. யார் யாரை கட்டிப்பிடிச்சாங்க? அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கும், நான் தாங்கி பிடிச்சேன். இது ஒரு தப்பா என்றவன் பூங்குழலியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அவளோ தவறியும் நிமிர்ந்து பாராமல் குனிந்து கொண்டே நின்றாள். ஹலோ, உங்களுக்கு என்ன பைத்தியமா? கீழே விழுந்தா இப்படித்தான் பிடிப்பீங்களா? ஹலோ சார், இவர் பேசுகிறது நியாயமா? நீங்களே சொல்லுங்க என்று அண்ணனிடம் ஆரம்பித்து தம்பியிடம் முடித்தாள் வான்மதி. அச்சோ, இவ என்ன நம்ம கிட்ட கேட்குறா என்று திருதிருவென விழித்தவன், அது வந்து என்னன்னா என்ன அது வந்து ஷவா, ரெண்டுமே சரியான மென்டல் போலையே. அட கடவுளே, இவன் கூட வந்ததுக்கு இந்த பொண்ணு என்னையும் மென்டல்னு சொல்கிறா. இதெல்லாம் எனக்கு தேவையா என்று பற்களை கடித்தான் கைலாஷ். தன் அண்ணனை பார்க்க அவனோ சிரித்து கொண்டிருந்தான். நீ எதுக்கடி இப்போ பயப்படுற? முன்னாடி வா என தன் தங்கையை இழுத்து முன்னே நிற்க வைத்தாள் வான்மதி. சட்டென நிமிர்ந்து பார்த்தவள்
மீண்டும் அவனின் பார்வையை அவளிடமே மையல் கொள்ள பூங்குழலி அவனின் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் தலைகுனிந்து கொண்டாள். என் தங்கச்சிக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி கேளுங்க. ஏதே சாரி கேட்கணுமா? அடித்து பல்லெல்லாம் கலட்டிடுவேன் பார்த்துக்க. தப்பு பண்ணாமல் நான் எதுக்கு சாரி கேட்கணும்? ஹலோ சார், நீங்கள் செஞ்சது தப்பு இல்லையா? இல்லைன்னு பொய் வேற சொல்கிறீங்க. சாரி கேட்க முடியுமா முடியாதா? முடியாது, என்ன பண்ணுவ என்று கையை கட்டிக்கொண்டு தெனாவட்டாக கேட்டான் ருத்ரன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஒழுங்கா சாரி கேளுங்க என இவளும் பதிலுக்கு எகிறிக்கொண்டு நின்றாள். அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இரேன், அப்பா அம்மா வந்துட போகிறாங்க, இதெல்லாம் பெருசுப்படுத்தாத விடு ப்ளீஸ். ஏய், நீ என்ன லூசா? அவர் செஞ்ச காரியத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் என்றவள் தீர்க்கமான பார்வையை கைலாஷை பார்த்து வீசினாள். அண்ணா, நீ செஞ்சது தப்பு, ஸோ அவங்கக்கிட்ட சாரி கேளு. டேய், என்ன நீ அவங்கள மாதிரியே பேசுகிற? நான் எந்த தப்பும் செய்யலை. அந்த பொண்ணை கீழே விழாமல் தடுத்து நிறுத்தினேன், அது ஒரு குத்தமா என்றவனை கொலைவெறி கொண்டு முறைத்தாள் வான்மதி. யார் யார்கிட்ட சாரி கேட்கணும் என்று உள்ளே வந்தனர் ருத்ரன் கைலாஷ் பெற்றோர்கள். அக்கம் பக்கத்தினர் ஈஸ்வரன் பார்வதியை கண்டதும் நலம் விசாரிக்க பிள்ளைகளை மட்டும் உள்ளே அனுப்பியவர்கள் அவர்களிடம் பேசிவிட்டு வந்தனர். மாமா, அத்தை வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க என்று ஓடிச் சென்று அவர்களை கட்டிக்கொண்டாள் வான்மதி. பூங்குழலிக்கு அவர்கள் யார் என்று அடையாளம் தெரியாததால் விழித்து கொண்டு நின்றாள். சகோதரர்கள் இருவருக்கும் இப்பொழுதுதான் இவர்கள் யார் என்று தெளிவாக புரிந்தது. நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன மாமா, சூப்பராக இருக்கேன். அடடா, வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? ஈஸ்வரா, வாடா வாடா என்று தன் நண்பனை அணைத்து கொண்டார் விஸ்வநாதன். நண்பர்கள் இருவரும் கட்டித் தழுவினர். குரல் கேட்டு வெளியே வந்த பாக்கியலட்சுமி முதலில் நின்று இருந்த அண்ணன் தம்பி இருவரையும் பார்த்தவர், வாங்க தம்பி, 2 பேரும் வெளியவே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க என்றார். தோ வரோம் அத்தை, சும்மா பேசிட்டு இருந்தோம் என்றான் கைலாஷ். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? இதோ உங்கள் 2 பொண்ணுங்க கிட்ட தான். அடடா, அப்போ இவங்க 2 பேரும் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்களா? என் பெரிய பொண்ணு இருக்காளே, இவன் யார்கிட்டையாவது வம்பு இழுத்துட்டு வருவா. அதுதான் யாரோ பஞ்சாயத்துக்கு வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி என்றார் பாக்கியலட்சுமி. அதை கேட்டு ருத்ரனோ விழுந்து விழுந்து சிரிக்க அவனை முறைத்தவள், அம்மா, இப்போ உன்னை இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா என்று கொதித்தெழுந்தாள் வான்மதி. அண்ணா, கொஞ்சம் அமைதியா இரு என்று ருத்ரனின் காது கடித்தான் கைலாஷ். உண்மையை சொன்னா உனக்கு ஏண்டி இப்படி கோபம் வருது? வந்தவங்கள முதல்ல வாங்கன்னு கூப்பிட்டியா நீ? குழலிமா, நீ எல்லாருக்கும் குடிக்க காஃபி ரெடி பண்ணுமா. சரிங்க பெரியம்மா என்று அங்கிருந்து சமையல் அறைக்கு ஓடியவளுக்கு அப்போதுதான் மூச்சு சீரானது போல் இருந்தது. அடடா, 2 பேரும் ஆரம்பிச்சிட்டிங்களா? வாங்க அண்ணி, வாங்க அண்ணா. அங்கே வந்தார் தனலட்சுமி. பாருங்க அண்ணி, போன வாரம் தான் 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி தான் நடந்துக்குவாங்க என்று நண்பர்களை பார்த்து கூறினார் பார்வதி. அவங்க அப்படி தான், நமக்கு தெரியாதா என்ன? சரி வாங்க, உள்ளே போகலாம். ஏங்க, பிள்ளைங்களை பார்த்தீங்களா? ஆமாம், பிள்ளைங்க எங்க, நான் அவங்கள கவனிக்கவே இல்லையே. அட கடவுளே, அவங்க 2 பேரும் தான் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க, அது கூட பார்க்க மாட்டீங்களா? சரி சரி, விடுமா விடுமா, என்னை பார்த்த சுவாரஸ்யத்தில் என் நண்பன் அவங்கள கவனிக்க மறந்துருப்பான். ஆமாம் ஆமாம், வாங்க தம்பிகளா, வாங்க. வரோம் மாமா என்றதும் அனைவரும் உள்ளே சென்றனர். ஏமா வான்மதி, அத்தை மாமா வந்துட்டாங்கன்னு வந்து சொல்ல மாட்டியா நீ? அப்பா, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பஞ்சாயத்து, அது முடிஞ்சாதானே உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். ஏதே பஞ்சாயத்தா? அடியே, யார்கிட்ட வம்பு வாங்கின? அட சும்மா இருமா நீ, உனக்கு என்னை பார்த்தா சண்டைக்காரி மாதிரி தெரியுதா என்ன என்று கோபத்துடன் கேட்டாள் வான்மதி. சரி, இங்கே என்ன பஞ்சாயத்து போயிட்டுருக்கு சொல்லுமா என்று கேட்டார் ஈஸ்வரன். மாமா, இதோ இங்கே நிற்கிறாரே, இவர் பூங்குழலியை இடிச்சிட்டாரு. கீழே விழப்போனவளை வேணும்னே கட்டிப்பிடிச்சு நின்னாரு. அது தப்புன்னு சாரி கேட்க சொன்னால் கேட்க மாட்டாராம். நீங்களே இது நியாயமானு சொல்லுங்க. அடே, என்னடா இது, சின்ன வயசுல தான் அவளை இடித்து தள்ளி அழ வச்ச,
இப்பவும் ஆரம்பிச்சிட்டியா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் ஈஸ்வரன். சரியாக அந்த நேரம் அனைவருக்கும் காஃபி எடுத்துக்கொண்டு அங்கே வந்தாள் பூங்குழலி. முதலில் பெரியவர்களுக்கு கொடுத்தாள். என்ன, அவதான் இவளா என்று ருத்ரன் அவளை பார்த்து புருவத்தை சுருக்கினான். பூங்குழலி ஒரு நொடி அவர்தான் இவரா என்று நிமிர்ந்து பார்த்தவள் அவனின் பார்வையில் வெடுக்கென்று மீண்டும் தலை குனிந்து கொண்டாள். விஸ்வநாதன், நீங்க எதுவும் தவறா எடுத்துக்காதீங்க தம்பி, இவ அப்படித்தான், விடுங்க. அப்போ நான் பிரச்சனை பண்றேனா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா? அம்மாடி, இவங்க 2 பேருமே ஈஸ்வரனுடைய பிள்ளைங்க. வேணும்னேலாம் நடந்திருக்காது, விடுமா. சரி சரி, இந்த பஞ்சாயத்தை அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல நீங்க சொல்லுங்க, இதில் அண்ணன் யாரு, தம்பி யாருன்னு ஆர்வத்துடன் கேட்டாள் வான்மதி. ஓ, அம்மனிக்கு இப்போவே எல்லாம் சொல்லி ஆகணுமா? பொறுமையாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமே என்று சிரித்து கொண்டே கேட்டார் பார்வதி. சரிங்க அத்தை, இங்கே தானே இருக்க போறீங்க, பொறுமையாகவே தெரிஞ்சுக்கலாம். வான்மதி கைலாஷை பார்த்து கொண்டே இருந்தாள். அவனுக்கோ ஏனோ வான்மதியின் விளையாட்டுத்தனமும் குறும்புத்தனமும் மிகவும் பிடித்திருக்க அவளை ரசித்து கொண்டிருந்தான். ருத்ரனுக்கு காஃபி கொடுக்கும்போது பூங்குழலியின் கை நடுங்க ஆரம்பித்தது. ருத்ரன், கைலாஷ் இருவரும் அதை கவனித்தனர். கைலாஷ் அவளிடமிருந்து காஃபி கோப்பையை வாங்கியவன், நீங்க உட்காருங்க, நான் கொடுக்கிறேன் என்றான். கைலாஷை பார்த்து நன்றி நல்கியவள் அங்கிருந்து மீண்டும் சமையலறைக்கு சென்று விட்டாள். பூங்குழலி சென்றதும் ஏமாற்றத்தை உணர்ந்தவன், டேய், இப்போ எதுக்காக அவகிட்டேருந்து காஃபி ட்ரே வாங்கின நீ? அண்ணா, நீ சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக அந்த பொண்ணு அப்படி ஒரு பார்வை பார்க்குற? உன்னை பார்த்தாலே அவங்க பயப்படுறாங்க. உனக்கு அது புரியுதா இல்லையா? என்னை பார்த்து பயப்பட நான் என்ன பேயா பிசாசாடா? அதை வேற நான் என் வாயால் எப்படி சொல்லுவேன்? அவங்களுக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியுதோ என்னமோ. டேய், ஓவராக பேசுகிற நீ என்று பல்லை கடித்தான் ருத்ரன். ஏன் அத்தை, அண்ணனும் தம்பியும் அப்படி என்னதான் பேசுவாங்க? அவங்க 2 பேருமே அப்படிதாம்மா, ஏதாவது பேசிகிட்டே இருப்பானுங்க. நம்ம கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஓஹோ, அப்படியா? ஆனால் நானும் என் தங்கச்சியும் அப்படியெல்லாம் இல்லை அத்தை. என்ன பேசினாலும் எங்கள் பெற்றவங்க கிட்ட சொல்லிடுவோம் தெரியுமா? நாம் தவறாக எதுவும் பேசிக்கலைன்னா சொல்கிறதுக்கெல்லாம் என்னவா என்று ருத்ரனை பார்த்து முறுக்கி காண்பித்தாள் வான்மதி. ஹலோ, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுவீங்க, அதுக்காக நாங்களும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? ஆமாம் ஆமாம், நீங்கள் பேச மட்டுமா செய்வீங்க, தேவையில்லாத எல்லாத்தையுமே செய்வீங்களே. அது சரி, உங்களை சாரி கேட்க சொன்னேனே, மறந்துட்டீங்களா? இங்கே பாரு, செய்யாத தவறுக்கு சாரி கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை, புரியுதா? ஆஹா, செஞ்ச தவறை ஒத்துக்க உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. இருவரும் மாற்றி மாற்றி விவாதம் செய்து கொண்டிருக்க பெரியவர்களுக்கு இவர்களை தடுக்க வழி தெரியாமல் விழித்தனர். அக்கா, இப்போ எதுக்காக அதையே பேசிட்டு இருக்க? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக தான் இரே என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள் பூங்குழலி. இப்போ நீ எதுக்காகடி ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வாடி. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அக்கா, எனக்கு என்ன பயம்? தனியாக எதுக்காக வேலை செய்கிறீங்க பூங்குழலி? வெளியே வாங்க, எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமே, நீங்களும் வந்து கலந்துக்கோங்க என்று தன்மையாக கூறினான் கைலாஷ். குழலிமா, எல்லாரும் சொல்கிறாங்க தானே, வெளியே வாடா என்றார் பாக்கியலட்சுமி. அவளின் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தான் ருத்ரன். மெது மெதுவாக அடிமேல் அடி வைத்து தலையை குனிந்து கொண்டே தன் அக்காவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் பூங்குழலி. எதுக்காக இவ எப்படி ரியாக்ட் பண்ணுறா? நிமிர்ந்து பார்க்குறாளான்னு பாரேன் என்று நினைத்த ருத்ரன், என்ன மேடம், உங்களை என்ன பெண் பார்க்கவா வந்திருக்காங்க? இப்படி குனிஞ்ச தலை நிமிராம கூட உட்காந்துட்டு இருக்கீங்க என்று அவளை சீண்டினான் ருத்ரன். பூங்குழலி அவனை நிமிர்ந்து பார்க்க யாரும் அறியா வண்ணம் கண் சிமிட்டினான். அச்சோ, இவர் என்ன இப்படி பண்ணுறாரு என்று மீண்டும் குனிந்து கொண்டாள். ஏன் சார், பெண் பார்க்க வந்தால் தலையை குனிஞ்சு உட்காரணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அவளுடைய குணமே அப்படித்தான். இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? அவள் ரொம்ப அமைதியான பொண்ணு. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் தெரியுமா என்று பெருமையாக கூறினாள் வான்மதி. ஆமாம் ஆமாம், ரொம்ப கொடுத்து வச்சவன் தான்.
தெரியாமல் இடித்தவனையே மாட்டி விட்டு ஒன்றும் தெரியாதவ போல இருந்தாங்க உங்கள் தங்கச்சி. அது எனக்கு தெரியாதா? அதிகமாக பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம், ஆனால் இவங்கள மாதிரியான ஆட்களை நம்பவே கூடாது என்று நக்கலாக கூறினான் ருத்ரன். ஹலோ, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவளையே வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க. சின்ன வயசில் நடந்தது நடந்து போச்சு, இப்போ எதுக்கு அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க? பாரா, நடந்த உண்மையை சொன்ன மகாராணிக்கு கோபம் வருதோ? டேய் ருத்ரன், இப்போ எதுக்காக கூட கூட பேசிகிட்டு இருக்க? வான்மதி சொல்கிறதுல என்ன தப்பு? பெரியவங்க நாங்கள் இத்தனை பேர் இருக்கோமே, அந்த நினப்பு உங்கள் 2 பேருக்குமே இருக்கா இல்லையா என்று ஈஸ்வரன் சத்தம் போட்டார். சாரி மாமா, அவர் என் தங்கச்சி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காரு, அதுதான் எனக்குமே கோபம் வந்துச்சு. நீ சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லைம்மா, ஆனாலும் கூட கூட பேசினா வாக்குவாதம் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. புரியுதாம்மா? புரியுதுங்க மாமா என்ற தன் மகளின் இந்த புதிய பரிணாமம் பெற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. எவ்வளவோ அமைதியாக இருக்க சொல்லியும் அடங்காமல் இருப்பவள் என்று ஈஸ்வரனுக்கு அடங்கி பேசுவது அதிசயம்தான். இரவு உணவை முடித்து அனைவரும் உறங்க சென்றனர். வீட்டில் பெண் பிள்ளைகள் இருப்பதால், சிறுவயது ஆண் பிள்ளைகள் இங்கே இருந்தால் ஊர் பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாது என்பதால் ஆண்கள் அனைவரும் பூங்குழலியின் வீட்டில் தங்குவதாக முடிவு செய்யப்பட்டது. ருத்ரன், நான் மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன், நீங்க போங்க என்றவன் மாடிப்படி ஏறினான். அங்கே நின்ற புள்ளி மானை கண்டவன் மெதுமெதுவாக மானை நெருங்கினான்.